கடல் ஆராய்ச்சிக்கான 7வது செயற்கைக்கோள் வரும் ஏப்ரல் மாதத்தில் ஏவப்படும் என்று விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தின் இயக்குநர் சிவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த வெற்றி குறித்து நீங்க சொல்லுங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? விஞ்ஞானிகள்லாம் எந்த மாதிரி மனநிலையில உள்ளீங்க? இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றியாகும். இது IRNSS 1 சீரீஸ் ஒரு சீரீஸ்ல 7 சேட்டலைட் விடணும். இது 6வது சேட்டலைட் ஆகும். நம்ம 7வது சேட்டலைட் விட்டுட்டாக்கா நமக்கு இந்த GPS சொல்றோம் இல்லையா, அது இது அமெரிக்காவுடைய சிஸ்டம். இது நம்முடைய ஓன் இந்தியாவிலே உருவாக்கிய ஒரு சிஸ்டம். அது எல்லா மக்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்காது. அதனால அந்த வெற்றி முழுமையான ரொம்ப நல்ல ஒரு வெற்றியாகும். இப்போ உலக நாடுகள்ல அமெரிக்காவும் ரஷ்யாட்ட மட்டும் தான் GPS இருக்குது. இந்த 7வது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெற்றிகரமா செலுத்தினதுக்கு பிறகுதான் அது செயல்பாட்டுக்கு வருமா? இப்ப இந்த 6ஓட செயல்பாடு என்ன? இந்த 6 சேட்டலைட்டை வச்சு நமக்கு செயல்பாடு செய்யலாம். நம்ம 7 விடும்போது நமக்கு அது ஆக்குரசி ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம ரொம்ப ஆக்குரேட்டா கிடைக்கும். இப்ப இந்த 7வது செயற்கைக்கோளை எப்போ விண்ணில் ஏவுவதற்கு திட்டமிட்டிருக்கீங்க? இது நமக்கு இந்த அடுத்த ஏப்ரல்ல விடுற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போ இங்க கடல் ஆராய்ச்சிக்கிறீங்க. இப்ப ஏராளமான மீனவர்கள் சர்வதேச எல்லையை தாண்டி போயிடுறாங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா? மேலும் வடகிழக்கு பருவமழை சென்னை உட்பட வட மாவட்டங்களில் பெரிய லெவலில் வந்தது. அது போன்ற பெரிய விபத்துகள் வரும்போது இது போன்ற செயற்கைக்கோள் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியதா? எல்லா இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ங்கிறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி மீனவர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது, அது இந்த விஷயத்துல நல்ல விதம். எல்லா விஷயத்துக்கு ஒரு உபயோகமான ஒரு செயற்கைக்கோளாக இது. இந்த சிஸ்டம் நமக்கு ஆபரேஷன் ஆகும்போது நம்ம நம்மளாகவே நமக்காக உள்ள சிஸ்டம். ஆனால் நம்ம தைரியமா நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கலாம். அதாவது தேசி சேட்டலைட்.